இங்கே இந்த பொண்ணு சிக்னல்ல குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கா. அப்ப ஜூஸ் குடிக்கிறான்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கு வந்து கேட்கும்போது கஸ்டமர்லாம் இருக்காங்க, அவங்கலாம் கொடுத்துட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப பக்கத்துல நம்ம ஹீரோ தையல் மிஷின் வாங்கிட்டு வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்குறாரு. இதை பார்த்ததுமே அந்த ஜூஸை இந்த பொண்ணு கொடுக்குறாரு. ஆனா இந்த பொண்ணு வேணாம்னு தான் சொல்றா. இருந்தாலுமே கொஞ்சம் நேரத்தில் வாங்கிக்கிறா. தென் இவன் கிளம்பும்போது பக்கத்துல இருக்க தையல் மிஷினை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்ததுமே கத்து அழுகுறான். ஆனா இந்த பொண்ணு அவங்க கும்பல யாருக்கும் கால் பண்ணி கேட்கறா. அப்பதான் யார் எடுத்ததுன்னு தெரிய வருது. சோ இந்த பொண்ணு இவனை கையோட பக்கத்துல இருக்க ஒரு ஃப்ளைஓவர் கூட்டிட்டு போறா. அங்க தையல் மிஷின் திருநவன் அந்த மிஷின் அங்க வந்து வச்சுட்டு போயிடா. அதை பார்த்ததுமே இவனை எடுக்க போறான். திரும்பி பார்த்தா இந்த பொண்ணுமே காணாம போயிருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணை திரும்பவும் பார்க்கறான். தேங்க்ஸ் சொல்றதுக்காக சாப்பிட கூப்பிடுறா. இந்த பொண்ணுமே சாப்பிடுறா. தென் இந்த பொண்ணை இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தரான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாக்கெல்லாம் போறாங்க. அப்ப பேசும்போது இந்த பொண்ணை நீ இனிமேல் பிக்சரா எடுக்கதால சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றா. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் கடன் அதிகமா வாங்கி வச்சதால இந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சிரா. இந்த பொண்ணுமே வேற மாதிரி தொழிலா செய்ய ஆரம்பிக்கிறா. தென் இந்த பொண்ணை பார்த்து இனிமேல் நீ இதெல்லாம் செய்ய தேவல, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு இவனை நம்ப மாட்டா. இருந்தாலுமே ஒரு கட்டத்துல இவனை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.